தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓதத் தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد سيد البشر صلى الله عليه وسلم. ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها. ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا يا رب العالمين. خصوصا من مات في هذا البلد ولمن مات ليس له ولد ليدعوه يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் முழுமையாக மன்னிப்பாயாக. யாரெல்லாம் உங்கள் குடும்பங்களிலிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லறங்களை பரிபூர்ணமாக கூலி கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவர்களுடைய கபறுகளை கேள்வி கணக்கற்றதாக வேதனைகள் அற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடியதாக கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக. அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் வாடும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக. நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் வழங்குவாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்பு போன்ற திடீர் மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. எய்ட்ஸ் கேன்சர் போன்ற கொடூர நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. உடல் உறுப்புகளை இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுள் வாழ்ந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் எங்கள் கால நேரங்களை செலவிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் குடும்பங்களிலே பறக்கச் செய்வாயாக. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக. குறிப்பாக தம்பதிகளுக்கு மத்தியில் அன்பு அரவணைப்பு அனுசரிப்பும் கூடிய வாழ்க்கையை தருவாயாக. விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பக்குவத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக.
யா அல்லாஹ் அனைவரிடத்திலும் அன்பான மனப்போங்கோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. மனக்கசப்புகளை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான கண்குளிர்ச்சியான மனைவி பிள்ளைகளாக எங்கள் குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவாயாக. நல்ல காரியங்கள் அனைத்திலும் இணைந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பிரச்சனைகள் வரும்போது அதை அனுசரிக்கக்கூடிய திறனை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை தருவாயாக. யா அல்லாஹ் உலக கல்வியும் மறு உலக கல்வியும் நிறைவாக பெற்று ஒழுக்கமான பிள்ளைகளாக அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞிகள் அவர்கள் சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் முடிந்து தம்பதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுவாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை, உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் நிறைந்த குழந்தையை, புத்தி சுவாதீனம் நிறைந்த குழந்தையை பரிசளிப்பாயாக. யாரெல்லாம் குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ நீ எந்த வகையில் வளர்த்தால் பொருத்தப்படுவாயோ அந்த வகையில் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அஹ்லுல் பைத்துகளான பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனாரை எப்படி வளர்த்தார்களோ அப்படி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழில்துறைகளிலே பறக்கச் செய்வாயாக. வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்கள் சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக. ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடன் வாங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக. எங்களுடைய தேவைகளை உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நிலையில் எங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்தில் விஸ்தீரணத்தை தருவாயாக. அதிகப்படியான லாபங்கள் இல்லாவிட்டாலும் பரக்கத்தான லாபத்தை தருவாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எதிர்பாராத செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரங்களை உன்னது வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹலாலான வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான செலவுகளுக்கு நாங்கள் செலவழிப்பதிலே எங்களை கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதிலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உலகமெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ் கஸா, பலஸ்தீன், சிரியா இன்னும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்களோ எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஷரியத் சட்டத்தை முழுமையாக பேணுகிற வகையில் ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாயாக. முஸ்லிம்கள் ஈமானோடு வாழக்கூடிய அளவிற்கு பொறுப்புள்ளவர்களாக வாழ செய்வாயாக. நீண்ட காலமாக தவறு செய்யாமல் சிரமப்படுகிற சிறைவாசிகளுக்கு விடுதலையை வழங்குவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிறைவான பொருளாதாரத்தை வழங்குவாயாக. ஈமானிய சிந்தனைகளை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதுவெல்லாம் எங்களுக்கும் தருவாயாக. எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் எங்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் முழுமையாக அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எந்த வகையிலான சோதனையும் திடீரென வருவதை விட்டும் எங்களை, எங்கள் குடும்பத்தாரை நீ முழுமையாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கல்வியை கொண்டு எங்கள் உள்ளங்களை நிரப்புவாயாக. சார்ந்த குணத்தை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக. திருக்கலிமாவின் தத்துவ பிரகாரம் வாழ்ந்து திருக்கலிமாவை முடிந்த நிலையில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மஹ்ஷரிலும் கபரிலும் மறுமையிலும் எல்லா நிலைகளிலேயும் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களின் பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்திற்குரியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த உலகத்தில் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளை தருவாயாக. மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. சொர்க்கத்தில் அவர்களோடு எங்கள் குடும்பத்தாரும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை பரிபூர்ணமான கூலியை கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் எங்கள் மீது எப்படி பிரியம் கொண்டிருந்தார்களோ அதை விட அதிகமாக அவர்களின் மீது பிரியம் கொள்வாயாக. அவர்களுடைய கபூர் வாழ்க்கையை லேசானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபூராக அவர்களுடைய கபரை ஆக்குவாயாக.
ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்காக நாங்கள் ஓதி அனுப்புகிற சூழ்நிலைகளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை உலகிலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலிருந்தும் உயிர்கொல்லி நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஆயுளில் ஒவ்வொரு நேரமும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகை சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டோ காணாமல் போவதை விட்டோ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரி செலவுகள், அனாவசிய செலவுகளில் இருந்து எங்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை ஹலாலான முறையில் சம்பாதித்து யா அல்லாஹ் தேவைக்கேற்ப செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. பாவமான காரியங்களுக்கோ அனாவசிய செலவுகளுக்கோ நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல காரியங்களுக்காக, மார்க்கத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, ஹாங்காக்களுக்காக, மதரசாக்களுக்காக உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அதன் காரணமாக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை நீ தந்தருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் நாங்கள் கொடுக்கும் கரங்களாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் சூழ்நிலை வருவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பண்புகளை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலைகளை தருவாயாக. ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் மன நிம்மதியான சூழ்நிலையை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறிய உறுப்பினர்கள் பெரிய உறுப்பினர்களுக்கு கண்ணியம் அளித்து மரியாதை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனப்பக்குவத்தோடு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய வீடுகளுக்குள் நாங்கள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வீடுகளுக்குள் நிம்மதி வைத்திருக்கிறேன் என்று திருக்குரானில் சொல்கிறாயே, அது போன்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக. எங்களுடைய மனைவி பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக. நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தீமையான காரியங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் உபதேசித்து வெளியே வரக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க நல்லொழுக்க கல்விகளும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈருலக பட்டாதாரிகளாக அவர்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பிடித்த வழியில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக. சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் குமர்களாக இளைஞர்களாக மனமுடிக்க தேவை இருந்து மனமுடிக்க இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்கா நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்கா முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும், யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையும் வழங்கி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாகாமல் தடையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகளை எல்லாம் நீக்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கசப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் கசப்பை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரும் வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நோன்பை பற்றி பிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதான் மாதத்தில்
யா அல்லாஹ் நல்ல காரியங்கள் அனைத்திலையும் விருப்பம் கொண்டு நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களிலேயும் மன தூய்மை எனும் இஹ்லாஸை எங்களுக்கு தருவாயாக. அடுத்தவர்களுக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. முகஸ்துதிக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் எதை செய்தாலும் உனக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இவ்வேளை தொழுவதுடன் நாங்கள் எல்லா காலங்களிலேயும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழ்நாளிலே ஹஜ் உம்ராக்கள் பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களை வலிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை கண்டு உன்னை நாங்கள் நெருங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம்கள் இறைநேசர்களுடைய ஜியாரத்துக்கு யா அல்லாஹ் எங்களை காரணமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை திருக்கலிமாவை உணர்ந்து அதன் தத்துவ பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபா பெருமக்கள் இறைநேசர்களை எல்லாம் காணக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களோடு மறுமையில் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கேள்விகளுக்கு வெகு சீக்கிரத்தில் பதிலளிக்கக்கூடிய திறமையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடியதாக வேதனைகள் அற்றதாக எங்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷர் நாளிலே திடுக்க மிகுந்த அந்த நாளிலே யா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற போது எந்த விதமான கவலையோ அச்சமோ இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தின் கீழ் நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா எனும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெருமானாரின் ஷஃபாஅத்தோடு அவர்களின் சொர்க்கத்திலே நாங்களும் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஊரிலே உள்ள சூழ்நிலைகளை நாட்டிலே உள்ள சூழ்நிலைகளை எங்களுக்கு சீராக்கி கொடுப்பாயாக. உலகெங்கிலும் முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமங்களை நீக்கி அருள் புரிவாயாக. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற இன்னல்களில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக சிரியா பலஸ்தீன் போன்ற நாடுகளிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீ பாதுகாப்பளிப்பாயாக. நீ அபயம் அளிப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்குவாயாக. அதற்கு தேவையான கல்வியை அதிகாரத்தை தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களை ஆக்கி அனுப்புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய குடும்பத்தாரை தண்டித்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதில் சிறந்தவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அனுப்புரிவாயாக. அரசியலிலும் அதிகாரத்திலையும் பங்கெடுக்கும் வகையில் யா அல்லாஹ் சிறந்த தொலைதூர சிந்தனையோடு திட்டங்கள் செயல்படக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக சஹர் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் கேட்க தெரியாமல் நாங்கள் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு எது அவசியம் என்று நீ அறிந்திருக்கிறாய். யா அல்லாஹ் அதை எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் எங்களுக்கு கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டுமோ அவற்றையும் எங்களுக்கு நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் எங்கள் நலன் விரும்பிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாயாக. புனிதமான நேரத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவின் பரக்கத்தால் எங்கள் வாழ்க்கையில் சுபிச்சத்தை தருவாயாக, வெளிச்சத்தை தருவாயாக, இருளை போக்குவாயாக, மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. கண்மணி நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சஹாபாக்களை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே நிம்மதியை மன மகிழ்ச்சியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தாலும் புனிதமான ரமலானுடைய பரக்கத்தாலும் நோன்பு வைத்திருப்பதின் பரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா
أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم